ஹாய் சின்ன குட்டீஸ், பழங்கள் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல ராஸ்பெரி. ராஸ்பெரியில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதனால ராஸ்பெரி சாப்பிட்றது நம்மளோட வயிறுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து அத்திப்பழம். அத்திப்பழமில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால நம்ம போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க உதவுது. அடுத்த பழம் ப்ளம். ப்ளம்ஸ் நம்மளோட செரிமானத்துக்கு உதவியாக இருக்கு. அப்புறம் நம்மளோட ஸ்கின்னையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது. அடுத்த பழம் ஆப்ரிகாட். ஆப்ரிகாட் சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் ஏ கிடைக்குது. விட்டமின் ஏ நம்மளோட கண் பார்வையை கூர்மையாக்குது. அடுத்த பழம் பேஷன் ஃப்ரூட். பேஷன் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் சி கிடைக்குது. அதனால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அடுத்த பழம் கிரான்பெரி. கிரான்பெரிஸ் கெட்ட கிருமிகள் தெரிந்து நம்மளோட வயிறை காப்பாற்றி ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது. அடுத்த பழம் மல்பெரி. மல்பெரி சாப்பிட்றதுனால நமக்கு அயன் சக்தி கிடைக்குது. அதனால நம்மளோட ரத்தமும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அடுத்து ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு அதிகமான விட்டமின் சி சத்துக்கள் கிடைக்குது. இந்த ஃப்ரூட் பார்க்குறதுக்கே ஸ்டார் ஷேப்பில் அழகாக இருக்குல்ல. அடுத்த பழம் பெர்சிமன். இந்த பெர்சிமன்ஸ் நம்மளோட செரிமானத்துக்கும் நம்மளை எப்பவும் எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற பழம் நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால அது சாப்பிட்றதுனால நமக்கு ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டியும் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம நிறையா பழங்கள் பற்றியும் அந்த பழங்கள்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பழங்களில் உங்களுக்கு எந்த பழங்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் தினமும் பழங்கள் சாப்பிட மறந்துடாதீங்க. ஓகே சின்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய், see you.